ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. கருத்துகள் இந்த இடத்துல பதிவு செய்ய இருக்கின்றேன். ஃபர்ஸ்ட் மருத்துவ ஜோதிடத்துல 27 நட்சத்திரங்கள் எந்த உறுப்பினுடைய ஆதிக்கம் செலுத்துகிறது, அது உடல்ல எந்த ஆதிக்கத்தை செலுத்துது அப்படின்ற தகவலை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு உறுப்பை குறிக்கும். ஆனா 27 நட்சத்திரமும் நம்ம உடம்புக்குள்ளார இருக்குது. அப்ப நம்ம உடம்புக்குள்ளார எந்த நட்சத்திரம் எந்த உறுப்பினுடைய ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்ப இப்படி எடுத்துட்டோம்னா ஈஸியா நம்ம மருத்துவ ஜோதிடத்துல நிறைய விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல மருத்துவ ஜோதிடம் என்பது ஒரு சவாலான ஒரு விஷயம். அதே மாரி ஒரு ஸ்கேனிங் பண்ண மாரி ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கத்தை தெரிந்து கொண்டு வரக்கூடிய வாடிக்கையாளரை ஒரு அசத்தும் அற்புதமான ஒரு திட்டமாக இந்த அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால மருத்துவ ஜோதிடத்தில் ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு கிரகங்கள் எந்தெந்த உறுப்பை நம்ம சார்ந்து இருக்கிறது அப்படின்றத அதற்கு மேல நட்சத்திரத்தை தெரிஞ்சா ஈஸியா அழகாக கேட்ச் பண்ணி நம்ம எடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல உங்க லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி விசாக நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப அவங்களுக்கு எந்த உறுப்பை பாதிப்பை கொடுக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த விசாக நட்சத்திரம் அப்படின்றத பாத்தீங்கன்னா மார்பகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா இப்போ அந்த இடத்துல ஒரு சில பாதிப்புகள் தொந்தரவு கொடுக்கும். இப்படிலாம் நம்ம சொல்லலாம் ஈஸியா. அதுக்கு 27 நட்சத்திரமும் நம்ம உடம்புல எந்த உறுப்பை குறிக்கிறது என்பதனை ஒவ்வொன்றாக பார்த்து இதற்கும் 6ஆம் இடமும் புதனும் இதை கால்குலேஷன் கணக்கு போட்டீங்கன்னா ஈஸியா உங்களால நம்ம உடம்புல எந்த உறுப்பை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். சரி, இதுல 27 நட்சத்திரங்கள் உடலில் ஆதிக்கம் செலுத்தும் இடங்கள் அப்படின்றத ஒரு தலைப்பை நோட் பண்ணிக்கிங்க. அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காலு காலு சாரி தலை தலை அப்படின்றது இல்லை. அஸ்வினி நட்சத்திரம் புறங்காலை குறிப்பும். புறங்கால் அஸ்வினி புறங்கால், பரணி உள்ளங்கால், பரணி உள்ளங்கால், கார்த்திகை தலை. கார்த்திகை நட்சத்திரம் தான் தலையை குறிக்கும். சில பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே கார்த்திகை நட்சத்திரம் தான் அப்படின்றது அந்த காலத்தில் பழமை வாய்ந்த ஒரு நூலில் முதல் நட்சத்திரமாக அது குறிப்பிட்டு இருக்கும். அப்போ ஒரு சில கால மாற்றங்களை எடுத்துக்கொண்டு தான் அஸ்வினி பரணியிலிருந்து நட்சத்திரங்கள் உருவானது. அதனால கார்த்திகை தலை, ரோகிணி நெற்றி, ரோகிணி நெற்றி, மிருகசீரிட நட்சத்திரம் புருவம், திருவாதிரை கண்ணு, புனர்பூஷம் மூக்கு, பூஷம் முகம், ஆயில்யம் காது, மகம் உதடு மேல்வாய், பூரம் வலதுகாய் வலது கை. இந்த காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இந்த காதுன்ற ஒரு விஷயத்த நான் ஒன்று சொல்லிடுறேன். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுடைய ஜாதகத்தை, ஏன்னா காது என்பது காது செவி கேட்கறத மட்டுமல்ல, அதுல சில பரிகார சூட்சமங்களும் இருக்கிறது. காது கேட்கல அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இல்லைன்றதோட அவருக்கு நிறைய பேர்த்துக்கு அவருக்கு எந்த தொந்தரவு கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பேசுறாங்க ஏது பண்ண காது கொடுத்து கேட்க முடியும். இப்போ நம்ம பேசுறத கூட காது கேட்டாதான் இது எல்லாமே நம்ம கேட்க முடியும். எவ்வளவுதான் புத்தகத்தை படித்து நம்ம அனுபவத்தை தெரிந்து கொண்டாலும் செவி மூலமாக கேட்கக்கூடியது அப்படின்றது ஒரு 100 நூல்களுக்கு படித்ததுக்கு சமம். அப்ப அந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியோ, லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதி ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது தசா நடத்தக்கூடிய கிரகம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது செவ்வாய் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் காதல தோடு அணிந்து கொள்வது அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும்.
சரிங்களா? ஏன்னா காது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால காதல வந்து அந்த தோடு அணிந்து கொள்வதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்திகள் ஆற்றல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா பெண்கள் வந்து இயற்கை எல்லாருமே நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அதிகமாக இருக்கணும், ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்கோசம் அவங்க தோடு அணியறதுக்கு காரணம். அது வந்து நிறைய பேர் இந்த ஸ்டைலுக்கு அழகுக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை, அது ஒரு பரிகார பொருள். அதனால அதை நீங்க ஞாபகம் வச்சுக்க. காதல் அணியக்கூடிய அணிகலன் உங்களை பல வகையில வளர்ச்சியும் கொடுக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு அல்லக்காது குத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நீங்க வந்து எப்படி இருந்தாலும் எல்லாருனாலும் அல்லக்காது குத்த முடியாது. உங்களோட ஜாதக கட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்துக்கும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்படுத்தினா மட்டும்தான் அல்லக்காது குத்த முடியும். ஒன்று தசாபுத்திக்கு தொடர்பு வரும், இல்லை உங்களோட ஜாதக கட்ட பிறப்பு ஜாதக கட்டத்தை கோச்சாரத்துக்கு ஒரு கனெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நீங்கள் குத்த முடியும். அது வரைக்கும் குத்த முடியாது, சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் டக்குன்னு குத்தணும் அப்படின்னா இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இது அனுபவ ரீதியில் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் காதில் அணிகலன் அணிந்து கொள்வது ஒரு சுறுசுறுப்பு தன்மைகளும் மூல வளர்ச்சிகள் சிறுமூளையோட வளர்ச்சிகள் பலங்களும் பலப்படுத்தி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல அணிகலனை விட அல்லக்காத பண்ணும்போது அல்லக்காது குத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு துணை தோடு மாரி குத்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமோ அறிவாளித்தனமோ அவங்களுக்கு நல்ல பலப்படுத்தி கொடுக்கும், ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். அவங்க எப்பயுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவுகளும் நிவர்த்தி செய்து கொடுக்கும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கறதுக்கான அமைப்பாற்றல் இந்த அல்லக்காதுக்கு உண்டு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த நட்சத்திரத்தை சொல்லிடலாம். உத்தரம் இடது கை, உத்தரம் இடது கை, அஸ்தம் கை விரல், சித்திரை கழுத்து, சுவாதி மார்பு, விஷாகம் அடிவயிறு, விஷாகம் வந்து அடிவயிறு முதுகுத்தண்டு, அனுஷம் வயிறு, சாரி இந்த விஷாகத்துக்கு வந்து மேல் வயிறு, அனுஷம் வந்து அடிவயிறு, கேட்டை வலது பக்கம், மூலம் இடது பக்கம், பூராடம் முதுகு, உத்திராடம் இடுப்பு, திருவோணம் மர்ம உறுப்பு, அவிட்டம் தொடை, சதயம் வலது தொடை, பூரட்டாதி இடது தொடை, உத்திரட்டாதி முழங்கால், ரேவதி கணுக்கால். சரி, என்னைக்குமே நோய் அப்படின்றது 6ஆம் பாவம்ன்றது ரொம்ப தொடர்பு உண்டு. அப்ப ஒருவருடைய பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் உள்ளாரோ அந்த நட்சத்திரமானது ஆதிக்கம் செலுத்தும் அங்கத்தில் தான் நோய் முதலில் துவங்கும். இந்த பாயிண்ட் அதுக்கு தான். உங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்து அதிபதி இந்த 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் நிற்கிறாருன்னு பாருங்க. அதில் எந்த உறுப்பு நம்ம சொன்னனோ அந்த உறுப்பு தான் உங்களுக்கு மருத்துவ ஜோதிடத்தின் பிரகாரம் உங்களுக்கு முதல் உறுப்பு உங்களுக்கு அட்டாக் பண்ணக்கூடிய விஷயம் அதில் தான் உங்களுக்கு. அப்போ அந்த தன்மை மருத்துவ ஜோதிடத்தில் தெளிவாக சொல்லுகிறது. அதே மாரி 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாயா இருந்துச்சுன்னா, 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாயா இருந்ததுன்னா பித்த வகை சம்பந்தப்பட்டது, அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்தில் சாரத்தில் வாங்கியிருக்குது அப்படின்னா இவருக்கு பித்த வகை சம்பந்தப்பட்ட நோய் தலை மூலமாகவே துவங்கும், தலை மூலமாகவே இவர்களுக்கு துவங்கும். இப்போ இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவகத்தோட அதிபதி அப்படின்ற ஒரு விஷயத்த படிப்படியாக ஒரு நோயை வந்து முன்கூட்டியே சுட்டி காட்டக்கூடிய ஒரு தன்மைகளாகும். இப்போ இதில் ஒரு சுருக்கமாக ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்தில் இந்த கேதுவை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கேது வந்து கேதை போல கெடுப்பார். எல்லா கிரகத்துக்கும் நோய் உண்டு, கேதுலேருந்து ஒவ்வொரு நோயும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கேது வந்து உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் மேஷத்தில் இருக்குன்னு வச்சுக்கங்க, இவர்களுக்கு மூளை காய்ச்சல்
வலிப்பு நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷபத்தில் இருந்தது அப்படின்னா கேது பார்வை கோளாறு, தொண்டையில் புண்ணு, பேச்சில் கோளாறு. மிதனத்தில் கேது இருக்குன்னா ஆஸ்மா, காதில் கோளாறு, காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அவர்களுக்கு அடிக்கடி உருவாக்கி கொடுக்கும். கடகத்தில் கேது இருக்குது அப்படின்னா அதிக இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பாதிப்பை கொடுக்கும். சிம்மத்தில் கேது இருக்குன்னா வயிற்றுப்போக்கு, வாத நோய் இந்த மாரி பாதிப்பு அதிகமாக கொடுக்கும். கன்னியில் கேது இருக்குது அப்படின்னா காலரா, அத குடல் வால் நோய், வயிற்றில் உப்பசம், வயிற்றில் வந்து ரொம்ப உப்பசமாக இருந்து தொந்தரவு கொடுக்குது, ஜீரண கோளாறு பிரச்சனைகள், வாயு தொந்தரவு இதெல்லாம். துலாமில் கேது இருக்குன்னா கிட்னி பாதிப்பு, மூத்திரப்பையில் கிட்னி அடைப்பு, சர்க்கரை நோய் இந்த மாரி ஒரு பாதிப்பை கொடுக்கும். விருச்சகத்தில் கேது இருக்குன்னா கர்ப்ப சிதைவு அடிக்கடி ஏற்படும், வலிப்பு நோய், அடிக்கடி சிறு சிறு விபத்துகள் ஏற்படுத்தும். தனுசுல கேது இருக்குன்னா ஆஸ்மா, எலும்பு முறிவு, வாத நோய் பாதிப்பை கொடுக்கும். மகரத்தில் கேது இருக்கிற போது தோல் வியாதி, வாதம், விபத்தில் இறப்பு இந்த மாரி பாதிப்பை கொடுக்கிறது. கும்பத்தில் கேது இருக்குது அப்படின்னா இதய நோய், அதில் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பை கொடுக்கும். மீனத்தில் கேது இருந்ததுன்னா வலிப்பு, எலும்பு முறிவு, தண்ணீரில் மூழ்குவதால் இறப்பு. ஸோ இந்த மாரி ஒரு பாதிப்பு தொந்தரவுகள்லாம் இவர்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ராகுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கேதுக்கு இவ்வளோ நேரம் சொன்னது, இப்போ ராகுக்கு என்ன பாதிப்பை கொடுக்குன்னா, இந்த மேஷத்தில் ராகு இருக்குதுன்னா இவங்களுக்கு தலைவலி, தலையில் புற்று, அதாவது தலையில் வந்து ரொம்ப பாரமாக இருக்கிறது, தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள். அதேமாரி மூளை காய்ச்சல், அதுவும் முதல் 10 பாகைக்குள்ளே இருக்குதுன்னா சுபர் சம்பந்தம் இல்லாமல் இருந்ததுன்னா தலைவலி அடிக்கடி வரும் மேஷத்தில் ராகு இருக்குதுன்னா. அதே நேரத்தில் இரண்டாவது திரேகோணத்தில் இருந்ததுன்னா, அதாவது 10லேருந்து 20 டிகிரிக்குள்ள ராகு இருக்கிறார் அப்படின்னா கழுத்து எலும்பு நோயால் கழுத்தில் உரை போடும் நிலை. அப்போ கழுத்து திரும்புறது, கழுத்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவுகள் இரண்டாவது திரேகோணத்தில் இருந்தால் இந்த பாதிப்பு. இதில் மேஷத்தில் ராகு இருந்து, அடுத்து மேஷத்தில் இது ரிஷபத்தில் ராகு இருக்குதுன்னா பயணத்தினால திடீர் விபத்துகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மூலமாக ஒரு உறுப்பை அவங்களுக்கு இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மிதுனத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்மா, சளி தொல்லை சம்பந்தப்பட்ட பாதிப்பை கொடுக்கும். கடகத்தில் ராகு இருக்குதுன்னா புற்றுநோய், காச நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உண்டு. சிம்மத்தில் ராகு இருக்குது அப்படின்னா முதுகு வலி, இருதயத்தில் கோளாறு பிரச்சனைகள். கண்ணியில் ராகு இருந்தால் மூல நோய், மூத்திரப்பையில் வரக்கூடிய கல்லடைப்பு, ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உண்டு. துலாமில் ராகு இருந்தால் கிட்னி பாதிப்பு, தோல் வியாதி, மின்சாரம் சாதனத்தில் ஷாக் அடிக்கிறது இந்த மாரி பாதிப்பு உண்டு. விருச்சிகத்தில் ராகு இருந்தால் கர்ப்பச்சிதைவு, உடல் உறவில் கோளாறு, ஜனன உறுப்புகளில் வியாதி. தனுசுல ராகு இருந்ததுன்னா இடுப்பில் வலி, அது முதுகு, வாத நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உண்டு. மகரத்தில் ராகு இருக்குது அப்படின்னா பல்லுல இளமை இழத்தல், பயணத்தில் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுத்தி கொடுக்குதல். ஸோ இந்த மாரி ஒரு பாதிப்பை கொடுக்கும். கும்பத்தில் ராகு இருந்தால் நரம்பு தளர்ச்சி, இடி மின்னல் ஆயுதங்களால் ஆபத்து, மின்சாரத்தால் ஆபத்து. மீனத்தில் ராகு இருந்தால் பாதத்தில் கோளாறு, நடக்கும் நிலையில் கோளாறு, அதாவது வந்து பாதத்தில் கால் வெடிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பை கொடுத்து நடக்க முடியாமல் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் கூட இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். ஸோ இப்போ இது மருத்துவ ஜோதிடத்து ரீதியில் இந்த ராகு கேதுக்கு 12 இடத்துல இருந்தால் எந்தெந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம். அப்போ சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு சின்ன மேலோட்டமான ஒரு நோய் பாதிப்பு எப்படி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். சூரியன் இருக்கும் நிலையிலிருந்து இருக்கக்கூடிய பாதிப்பு மேஷத்தில், மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 இடத்துல சூரியன் இருந்ததுன்னா இவர்களுக்கு அதிகப்படியான தாக்கங்கள் எதில் இருக்குன்னா சின்னம்மை, பெரியம்மை, தீவிரமான காய்ச்சல். ஸோ இந்த மாரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரிஷபம், கன்னி, மகரத்தில் காற்று ராசியில் இருந்துச்சுன்னா 30 வயதில் மூக்கு கண்ணாடி அணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரிஷபம், கன்னி, மகரத்தில் காற்று ராசியில் இருந்துச்சுன்னா 30 வயதுக்கு மேலே கண் கண்ணாடி போடுறதுக்கு.
அதே நேரத்தில் மிதுனம், துலாம், கும்பத்தில் நில ராசியில இருக்குது அப்படின்னா மலேரியா, காய்ச்சல் போன்ற வியாதிகள்னால அதிகமாக அவங்க அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கிளைமேட் மாறும்போது இவர்களுக்கு நிறைய காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவு கொடுக்கும். கடகம், விருச்சிகம், மீனம் இந்த நீர் ராசியில் இருக்குது அப்படின்னா இது சூரியன். இப்போ சொன்னதெல்லாம் சூரியனுக்கு. அப்படி இருக்குது அப்படின்னா சளி தொல்லை, வயிற்றுப்போக்கு, இருதய நோய், இரத்த ஓட்டத்தால் பாதிப்பு, காய்ச்சல், எலும்பு முறிவு இந்த மாரி ஒரு பாதிப்பெல்லாம் கொடுக்கும். கும்பத்தில் சூரியன் இருந்தால் இருதயத்தில் சில பாதிப்புகளை கொடுக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் சூரியன் இருக்குதோ அந்த இடத்துல நமக்கு உடம்புல சின்ன சின்ன பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதே போல் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ ராசி எடுத்துக்கலாம். சந்திரன் தான் ராசி. அப்போ இதுமாரி நம்ம ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா நீர் ராசியான கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே சைனஸ், இரும்பல், ஆஸ்மா இந்த மாரி பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது சந்திரன் 6, 8, 12 இருப்பது பாவிகள் சம்பந்தம் பெருமையானால் பெண்களுக்கு மாதவிடாய் முறையாக வராது. அப்ப பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வருமா அப்படின்னா லக்னத்துக்கு 6, 8, 12 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கு. அப்ப மாதவிடாய் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். ஆஸ்பத்திரியில் போய் டேப்லெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க மாதத்துக்கு ஒரு முறை மருதாணி வைக்கணும், மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடணும், அதே நேரத்தில் கீரை வகைகள் பல வகைகள் எடுத்துக்கணும். இதெல்லாம் குறைஞ்சதுன்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக இந்த மாதவிடாய் பிரச்சனை வரும். ஆனால் இதை கடைபிடிப்பதற்கு இன்றைய காலகட்டங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கம்ப்யூட்டர் உலகமாக இருக்கிறதுனால மருதாணியா அதை செடியை தேடணும், அதுக்கப்புறம் அதை அரைக்கிறதுக்கு மிக்சி தேடணும், இல்லைன்னா ஆட்டாங்கல்ல தேடணும், அதுக்கு மேலே அரைச்சி வச்சாலும் வைக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடணும், அதுக்குள்ள நேரம் இல்லாத அளவுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் மருதாணி எந்த ஒரு பெண் சரியான முறையில் கரெக்டாக 2 மாதத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை மருதாணி வச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு எளிதில் நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த மருதாணி செடியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை உண்டு. அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழமை வாய்ந்த வீட்டில் எல்லா வீட்டிலுமே இந்த மருதாணி செடிகள் ரொம்ப அதிகமாக வீடு இல்லாத மருதாணி செடி வீடு இல்லாத வீடே எதுவுமே இருக்காது. எல்லா வீட்லேயும் மருதாணி செடி வச்சுருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. பட்டிக்காடு சைடில் எல்லா வீட்டிலும் இருக்கும், சிட்டி சைடில் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் மருதாணி செடி உங்கள் வீட்டில் வைப்பதன் மூலமாக 2 வகையான பலன்களை கொடுக்கும். முதலில் கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட பாதிப்பு தாக்கங்கள் நம்மளை தாக்காது. அதற்கு அடுத்தபடியாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மருதாணி பொறிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாக்கி கொடுக்கும். எப்படி எண்ணம் வரும்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற எதிர்பால் இருக்கலாம் அந்த மருதாணி பிடிங்கிட்டு போய் அரைச்சி வைப்பாங்க. அதை பார்த்தோம் நாம்பளும் வைப்போம், நம்ம செடியில் நாம் வைக்காம இன்னொருத்தர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த உணர்வுகள் அங்கே தோண ஆரம்பிச்சோம். அப்போ அதனால மருதாணி செடி வீட்டில் வச்சு வளர்த்துறது பல வகை நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தது 8ஆம் பாவகம் பலமற்று 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு சந்திரனுக்கு மேலே சொல்லப்பட்ட முறையில் அமைந்தால் கர்ப்பப்பை அகற்றுதல். இப்போ 8ஆம் பாவம் பாதிப்படைஞ்சு லக்னத்துக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்ததுன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்பை கொடுக்கும். சரிண்ணா? மேசராசியிலும் விருச்சிக ராசி, மேசராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க இவங்க 2 பேர்த்துக்குமே எக்காரணத்தை கொண்டும் குடிக்கு அடிமையாக கூடாது. இந்த மேசராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க குடிக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா அது மீண்டு வருறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு சீக்கிரமா குடல்ல அரிப்பு, நிறைய பிரச்சனைகள் பாதிப்பில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாதிப்பை கொடுக்கும். அதனால இந்த மருத்துவ ஜோதிடத்தில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேசத்திலையும் சிம்மத்திலையும், அதாவது மேசராசிக்காரங்களும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் இவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த குடிப்பழக்கத்தை விடுதலை நவுந்துக்கிறது நல்லது. அதிகமாக அடிக்ட் ஆகிட்டா சீக்கிரமாக உடம்பு ஃபால்ட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் இவங்களுக்கு ஈஸியாக தாக்கிடும். அதுக்கு அடுத்தது லக்னத்தில் சந்திரன் பாதிப்படைந்தால், அதாவது லக்னத்துக்கு சந்திரன் பாதிப்படைந்தால் என்ன அர்த்தம்னா 6, 8, 12 மட்டும் இல்லை, லக்னாதிபதிக்கு பகை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி அவர்களுக்கு கண்டிப்பாக தலைவலி பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, பெண்ணா இருந்தால் மாதவிலக்கு பிரச்சனை, இந்த பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ யாரெல்லாம் பெரும்பாலும் நண்பர்கள் கண்ணாடி போட்டிருக்கிறாங்க, கண்ணில் கிட்டப்பாரு தூரப்பாரு பிரச்சனை, தலைவலி பாரம், தலை பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு பகை நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார்.
அப்படி இருக்கிறவங்கள கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்தது 3ஆம் பாவத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டால், அதாவது எந்த லக்னமா இருந்தாலும் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் அப்படின்னா, அந்த சந்திரன் பகை லக்னாதிபதிக்கு பகை நட்சத்திரத்துல பெற்று 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா பயணத்தில் ஏற்படும் பொழுது விபத்துகள் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில சந்தித்தே தீருவாங்க. அது எப்போ வருது ஏது வருது அப்படின்னா, உங்க லக்னாதிபதிக்கு பகையான தசாபுத்தி காலகட்டங்களில், ராசிக்கு பகையான நட்சத்திர தசாபுத்தி காலகட்டங்களில். அப்ப இந்த மாரி ஒரு காலகட்டங்கள்ல சிறு விபத்துகள் நடக்குது அப்படின்னா, லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன் லக்னாதிபதிக்கு பகை நட்சத்திரத்தில் நின்றால் பயணத்தின் மூலமாக ஒரு விபத்து கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? சிம்ம ராசியில் சந்திரன் இருந்தது அப்படின்னா, அதாவது சிம்ம ராசிக்காரங்க வயிற்று வலி ரொம்ப பாதிப்புல ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பசி, தாகம் இதெல்லாம் ரொம்ப கூடியமான அளவுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா சில பாதிப்பு தொந்தரவுகள் அவங்களுக்கு உடனடியாக தலை சுத்தல், வயிற்றுல புண்ணு, இந்த மாரி பாதிப்புலாம் ஈஸியாக அவங்களுக்கு அட்டாக் ஆயிரும். என்னைக்குமே ஒரு விஷயத்தில் என்ன சொல்லணும்னா, இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு முக்கிய நபரில் சந்திக்க போகிறீங்க, ஒரு முக்கியமான நபர்களை பார்க்க போகணும் அப்படின்னா எப்பயுமே வயிறு காலி வயிறோட போகக்கூடாது. சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும், இவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபேமிலியில் உங்களோட கிளைண்ட்டில் வேலைக்கு போகிறோன்னா ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்லுங்க. ஒன்று டீ இல்லை ஸ்நாக்ஸு இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்டு போக சொல்லுங்க. ஒரு தீர்ப்பாகட்டும், ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்காகட்டும், எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஃபஸ்ட்டு உணவு அருந்திட்டு. இப்போ நீங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ட்ரிக்ஸு கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கம்பீரமோ ஒரு தன்னம்பிக்கை பலமோ ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா, கல்யாணத்துக்காகட்டும் ஒரு விருந்துக்கு விசேஷத்துக்காகனாலும் சரி, சாப்பிட்ற டைம் வந்துன்னா ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு அப்புறம் அவங்கள போய் பாருங்கள். இல்லை சாப்பிட்றதுக்கு இன்னும் டைமிங் இருக்குது, ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றா காலையில் 7 மணிக்கு நிகழ்ச்சிக்கு போகிறேன்னா 7 மணிக்கு அட்டன் பண்ணோன்னே கொஞ்சம் சாப்பிட்ருங்க. பட் உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உடல் ஆரோக்கியத்துக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய உணவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறோன்னா கண்டிப்பாக சாப்பிட்டோ இல்லை டீயோ பன்னோ அல்லது பால் சாப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்குன்னு இருந்தால் சக்ஸஸாக நல்ல முறையில் பலப்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். அடுத்தது கடகராசிக்காரங்க, கடகத்தில் சந்திரன் இருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்புலையும் மனசுலையும் உடல்ல ஏதோ ஒரு வெட்டுக்காயம் தழும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பும் மன ரீதியில சில பாதிப்பு தொந்தரவுகளும் அவங்க அடிக்கடி சந்திப்பாங்க. சரிங்களா? அதனால அதை நீங்க கொஞ்சம் பார்த்து பலன் சொல்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தோல் நோய், இந்த தோல் நோயை குறிக்கக்கூடிய பாவகம் எது அப்படின்னா, இது கிரகம் அப்படின்னா புதன் தான். அப்படிப்பட்ட புதன் எப்படி இருந்தால் என்ன இது கொடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் சொல்லி நம்ம நிறைவு செய்து கொண்டு அடுத்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா கருணாகரன் ஐயா மனசுக்குள்ளேருந்து திட்டிகிட்டு இருக்கிறார், எவ்வளோதான் நிறுத்துவார், என்னை பேச விடுவாரா விடமாட்டாரா, டைம் வேறு ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களுக்கு பேச கொடுப்போங்க ஐயா. புதன் இருக்கும் ராசியில் ஏற்படும் நோய்கள். புதன் பலமற்று பாதிக்கப்பட்டு இருந்து மீனத்தில் நீச்சமானால், மீனத்தில் புதன் நீச்சமாயிருச்சு அப்படின்னா, என்னைக்குமே புதன் மீனத்தில் நீச்சமாகிறது ஒன்று தான். ஆனால் புதன் ரேவதி நட்சத்திரத்தில் மீனத்தில் இருந்தால் அது நீச்ச பலனை கொடுக்க மாட்டார். தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தால் என்னைக்குமே ஒரு கிரகம், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தால் உச்ச பலனை விட பல மடங்கு பலனை கொடுப்பார். அவர் தான் மெயின் ஹெட் மாஸ்டர், அவர் தான், மற்றவங்க ஹெட் மாஸ்டர் கிடையாது. நீச்சமாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி ஆட்சியாக இருக்கிறத விட தன்னுடைய சுயசாரத்தில், இப்போ ஒரு சனி பகவான் விருட்சத்தில் இருந்தால் பகை தான். ஆனால் அந்த சனி பகவான் அனுச நட்சத்திரத்தில் அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அங்கே பகை சாரத்தை கொடுக்க மாட்டார். தனித்துவமாக இருந்து அவர் செய்யக்கூடிய தொழிலில் அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்வார். அப்போ அதே நேரத்தில் தான் புதனும் நீச்சமாக இருக்குது, மீனத்தில் இருக்குது, நீச்சன்னு சொல்லாதீங்க. அதில் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தால் நீச்ச பலனை கொடுக்க மாட்டார். அப்போ அப்படியாப்பட்ட தன்மைகள் இருக்கிறதுனால, அதாவது ரேவதி நட்சத்திரத்தை தவிர மற்ற 2 நட்சத்திரத்தில் புதன் நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னா, நீச்ச வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்கள புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பலவீனப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
இவங்க வந்து துர்தேவதைகளால், அதாவது துர்தேவதைகளால் மனசுக்குள்ளார நெகட்டிவ் தாட் ரொம்ப அதிகமாக இருக்கும், தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத தன்மை, கண் பார்வையில் கோளாறு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது. சரி, அடுத்தது லக்னத்தில் புதன் இருக்குது. லக்னத்தில் புதன் இருந்து அது பகை வீடாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்? மேஷம் லக்னம் அல்லது விருச்சிக லக்னம் அல்லது கடக லக்னம் இப்படி இருந்து அதில் புதன் இருந்தால் அப்போ அது பகை வீடு அல்லவா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி, உடலில் அடிக்கடி வலி, புண்கள், வயிற்று கோளாறு இந்த மாரி பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது 2ல் புதன், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி 2ல் புதன் இருந்து பாவ கிரகங்கள் கூட இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தோல் வியாதி சம்பந்தப்பட்ட பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு அடுத்து லக்னத்தில் புதன் இருந்து அது கூட ராகு இருக்குது அப்படின்னா தோல் வியாதி கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2ஆம் இடத்து அதிபதியோ அல்லது லக்னாதிபதி கூடயோ ராகுவோ கேதுவோ தொடர்பு ஏற்படுத்தினாலும் தோல்வியாதி சம்பந்தப்பட்ட பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. 3ல் புதன் பாதிக்கப்பட்டால், அதாவது 3ல் புதன் இருந்து அதோடு பாவகிரகங்கள் இருக்குது அப்படின்னா மூளையில கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். குறிப்பா சொல்ல போனா 3ஆம் இடத்துல புதன் ராகு கேது இதுல ஏதாவது ஒரு கனெக்ஷன் அங்க ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு இருந்ததுன்னா மூளையில பாதிப்புகள், மூளையில கட்டி சம்பந்தப்பட்ட பாதிப்பு எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 4ல் புதன் தனித்திருந்தால் அல்லது பாவகிரகத்துடன் இருந்தால் அல்லது 4ஆம் இடத்தில் இருக்கிற புதன் பகை நட்சத்திரத்தில் இருந்தால், பாவ கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருந்தால் மன அமைதி கெடும். அடுத்து கடகத்துல புதன் இருக்குது அப்படின்னா குஷ்டம் சம்பந்தப்பட்ட பாதிப்பை கொடுக்கும். ஆனா கடகத்துல புதன் இருந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறார்னா தோல் வியாதி, அலர்ஜி ப்ராப்ளம் வரும், ஆனா அது பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். அதனால மற்ற நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக குஷ்டம் சம்பந்தப்பட்ட பாதிப்பை அவனோட வாழ்க்கையில சந்திக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால இந்த மாதிரி நிறைய விஷயத்துல குருவை பத்தி சொல்லலாம், மற்ற கிரகத்தை பத்திலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த சிறு வாய்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மருத்துவ குறிப்புகள் கொடுத்துருக்கிறேன். ஸோ வருகின்ற மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குறிப்பும் எம்எம் சிஸ்டத்தின் மூலமா பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகளை பற்றியும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டறிந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அறிவிப்பு இல்லை, அது நம்முடைய இன்னொருத்தர் மீட்டிங் இருக்க மாட்டேது, கொஞ்சம் இது பண்ண விரைவில் வந்து நம்ம சொல்லிடலாம். இந்த கரூரில் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம். இனிமேட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆரம்பிக்கிறது அந்த மாவட்டத்தை பேரை முன்னாடி வச்சு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம். அந்த நிகழ்ச்சிக்கு 2 பேர்த்த ஒருங்கிணைப்பாளரை இணைக்க வச்சு அந்த தொடர்ந்து மாதாந்திர கருத்தரங்கு கூட்டம் நடக்கும். அத்தனை நிகழ்ச்சியும் நம்முடைய எம்எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பாக இருக்கின்றது. மிக விரைவில் வந்து சென்னையில் ஒரு சிறப்பு ஜோதிட பலன் சொல்லக்கூடிய வகுப்பு, தாந்திரிக வகுப்பு, இது எல்லாமே தொடர்ந்து கொடுக்கப்பட இருக்கின்றது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு சரியாக ஒரு 10 நிமிடம் மட்டும் நம்முடைய கருணாகரன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பேச வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கின்றது. அதற்கு பிறகு நன்றியுரை நம்முடைய குணகர ஐயா அவர்கள் நன்றியுரை ஆற்ற இருக்கின்றார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க ஐயா.